வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இந்தியாவோட வேர்ல்டு கப் ஃபிக்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்து வர T20 வேர்ல்டு கப் February 7 to March 8 நடக்க போகுது. இது இந்தியாவில் அப்புறம் ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. மொத்தமாக ஒரு 7 வென்யூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம லாஸ்ட் டைம் T20 வின்னர்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருந்து இந்த தடவை மேட்ச்க்கு போகிறப்ப ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும், அது ஹோம் கிரவுண்டோட. ஸோ T20 ஃபார்மேட் இப்போ 4 வருஷத்துக்கு ஒருக்க இந்த மேட்ச் இப்போ 2 years ஒன்ஸ் மாற்றிருக்காங்க. ஏன்னா மாடர்ன் கிரிக்கெட்டில் T20க்கு ஃபேன் பேஸ் அதிகமானதுனால இந்த மாதிரி ஃபார்மேட் இப்போ இயர்லி ட்வைஸ் இயருக்கு T20 வேர்ல்டு கப் நடக்குது. ஸோ இதற்கான ஃபிக்சர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தடவை இந்தியா எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். வீடியோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட இருக்கிற மேட்ச் ஃபிக்சர்ஸ் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா விசிட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய லாங் சீரீஸ் தான். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சஸ். நம்ம லாஸ்ட் டைம் நியூசிலாந்தோட ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் தோற்று வேர்ல்டு கப் ஃபைனல், அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறத மிஸ் பண்ணோம். அங்கேருந்து ரோஹித் அண்ட் கோலியோட ரிட்டையர்மெண்ட். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மறுபடியும் எகெயின் இப்போ இந்தியா ஒரு ஹோம் சீரீஸ் டெஸ்ட் ஆட போகிறாங்க. பட் இந்த தடவைலாம் 2 மேட்ச் மட்டும் லாங் சீரீஸ் இல்லாமல் 2 மேட்ச் ஃபார்மேட்டாக ஆட போகிறாங்க. அடுத்து ஒரு 3 ODI. அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே T20 வேர்ல்டு கப்புக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி ஒரு 5 மேட்ச் கொண்ட T20 சீரீஸ். நாளைக்கு நடக்க போகிற ஆஸ்திரேலியா மேட்ச்சில் இந்தியா ஜெயித்தாங்கன்னா சீரீஸ் 3-1 ஜெயிக்க போகிறாங்க. பட் இது வரைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியாவில் T20 சீரீஸே தோற்றதில்லை. ஸோ இந்த தடவையும் தோற்க மாட்டாங்க. நாளைக்கு சீரீஸ் இந்தியா வின் பண்ணுவாங்க, இல்லாட்டி ட்ரா பண்ண போகிறாங்க. ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து இந்த லாங் சீரீஸில் இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரியே இந்தியா ஏம் சவுத் ஆஃப்ரிக்கா ஏவோட இங்கே இந்தியாவில் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அதில் ஜுரல் ரிஷப் பந்த் அவங்களாம் ப்ளே பண்ண மாதிரி சொன்னாங்க. ஸோ அடுத்த மேட்ச் அப்டேட்டில் பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது மேட்ச் ரிவ்யூஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.